உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். நேத்திலிருந்து காது சடனா கேட்காம போகுது, சடனா கேக்குதுடா. அது ஒன்றும் இல்லை மச்சான், இந்த காதல் ஃபீவர் வந்துட்டாலே கண்ணு தெரியாத கபோதி மட்டும் இல்லை, காது தெரியாத கூ. காதல்னா என்னன்னு தெரியுமா? அட்லீஸ்ட் காதல் பண்ணிருக்கியா? வாட்டா சிங்கம். பிரியா, ஒரு எமர்ஜென்சி. இன்னும் மளிகை பண்ணலாம். चन्ना मेरे या तेरी चन्ना मेरे या. ரிஹா, எக்ஸாம் ரிசல்ட் அப்போ கூட நான் இப்படியெல்லாம் வந்து பதட்டப்பட்டது கிடையாது. அப்புறம் வந்து பரீட்சைக்கு முந்தா நாள் வரைக்கும் கூட நான் ரொம்ப ஜாலியாக வந்து தூங்கிட்டு இருந்தேன். இவ்வளோ டென்ஷன் அது கிடையாது. ஆனால் இப்படி ஒரு டென்ஷனில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்கன்னு பல பேர் வந்து சமூக வலைதளங்களில் போடுற பதிவு, குறிப்பாக இளைஞர்கள் போடுற பதிவு. அதுக்கான ஒரே ஒரு காரணம், இந்த எலெக்ஷனில் விஜய் உள்ளே வந்தது தான். அது எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி தேர்தலுக்கு பிறகுக்கான கருத்து கணிப்பு அப்படின்ற ஒரு விஷயம், அது கருத்து திணிப்பு. அப்புறம் இந்த கருத்தை வந்து அந்த கருத்து கணிப்பை வந்து விலைக்கு வாங்கப்பட்டது, இல்லை இந்த கருத்து கணிப்பு வந்து ஒரு சாரருக்கு இருக்குது, இந்த மிக்சடான கருத்து கணிப்பு, இதெல்லாம் பொய்யான கருத்து கணிப்பு. என்ன வேணாலும் சொல்லலாம். சரிங்க, நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, நாளான்னைக்கு காலையில் அப்படின்னு இந்த என்ன நாள் நெருங்க 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிபி அதிகம் ஆகிற மாதிரி இந்த வாட்டி பல பேர், அதுலேயும் குறிப்பாக வந்து அரசியல்னு என்னான்னு தெரியாதவங்க, இல்லை அரசியலே எனக்கு வேணாம்ப்பா, நான் பாட்டு ஏதோ என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், யார் ஜெயிச்சா நமக்கு என்ன வந்து, நம்ம கையை உடைச்சா தான் கஞ்சி, வேறு என்ன இருக்குது வந்து நம்ம வேலையை பார்த்து நம்ம பாட்டுன்னு இருப்போம் அப்படின்னு நினச்சவங்க கூட பார்த்திங்கன்னா, இந்த ரிசல்ட் ஓட்டு எண்ணிக்கை எப்போ எண்ணுவாங்க, எத்தனை மணிக்கு எண்ணுவாங்க, அதில் வந்து ஃபோனில் பார்க்கலாமா, அல்லது வந்து டிவியில் தான் உட்காந்து பார்க்க முடியுமா, இப்படியா கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து ஆயிடுச்சு. வந்து அதுக்கு ஒரே காரணம், திரும்பவும் இது ஒரு மும்முனை போட்டி இந்த எலெக்ஷன். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. வந்து ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் டிவிகே. இதற்கிடையில் அண்ணா திமுக ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்காங்க. அவங்கள ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மீறி இப்பவும் விஜய்ன்ற பேச்சு தான் அடிபட்டுக்கிட்டே இருக்குது. வந்து என்ன கூட நிறைய பேர் திட்டுவாங்க, வந்து ஏன் விஜயை தவிர வேறு வீடியோவோ கிடையாது அவனுக்கு அப்படின்னு. தெரிய இருக்க திங்கக்கிழமை வரைக்கும் இதை தான் பேசி ஆகணும், வேறு வழியும் கிடையாது. வந்து அவ்வளோதான். அதை தாண்டி சரி, திருச்செந்தூர் போனார், சீரடி போனார், வேளாங்கண்ணிக்கும் நாகூர் தர்காவுக்கும் ஏன் போல், நாகூர் தர்கா சொல்லலை அவங்க, வேளாங்கண்ணி ஏன் போல், என்ன பயமா, அல்லது வந்து புறக்கணிக்கிறாரா, விஜய் வந்து இந்த கிறிஸ்துவரா அந்த கிறிஸ்துவரா, அதில் பிரிவு இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து பேச ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் சோஷியல் மீடியாவில் போட ஆரம்பித்தாங்க. நாம் விசாரித்த வகையில் இன்றைக்கி அவருடையது வந்து வேளாங்கண்ணிக்கும் நாகூர் தர்காவுக்கும் போகிற மாதிரி இருந்தது. நேற்று அது வந்து சமூக வலைதளங்கள்லேயும் ஊடகங்கள்லேயும் வந்து செய்தியாக வந்தது. செய்தியாக வந்த பிறகு கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை மக்கள் அங்கே கூட்டிட்டாங்க. அவ்வளோ பேரும் வந்து அந்த மெயின் ரோட்டில் வந்து காத்துருந்துக்கிறாங்க. வந்து இப்படி தானே வந்து அவனை விஜய் வந்து நாங்கள் பார்க்காம விட மாட்டேன்னு. நீங்கள் அன்னைக்கு இப்போயே பார்த்தோம், வந்து அங்கே வேளாங்கண்ணி அந்த சர்ச்சில் அப்படியாப்பட்ட ஒரு கூட்டம். அந்த திருப்பலி அந்த நிகழ்ச்சி காலையில் அந்த நிகழ்ச்சியை ரொம்ப தாமதமாக நடத்தியிருக்காங்க. அவ்வளோ பெரிய சத்தம், டிவிக்கே விஜய் வாழ்க இப்படிலாம் போது அதுக்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்பும் கண்டனம்லாம் கூட தெரிவிச்சிருக்காங்க. அது ஏன்னா இதை வந்து நீங்கள் ஒரு வழிபாட்டு தலம், ஒரு பொது இடங்கள், மற்ற இடங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டாக நடந்துக்கணும். இல்லை யார் இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியலைங்க. வந்து அதை தாண்டி விஜய் வராததுக்கு காரணம் இதுதான். கூட்டம் ஹெவியாகி மறுபடியும் ஏதாவது பிரச்சனையாகி சட்டம் ஒழுங்கு மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகி இப்போ யாருங்க விஜய் கிளம்பி வர சொன்னது? இப்போ என்ன இருக்குது? அவரை அங்கேருந்தே சாமி கும்பிட்டு சொல்ல வேண்டியது தானே, அங்கேருந்தே அவரை மண்டிக்கிட்டு வேண்டிக்க சொல்ல வேண்டியது தானே. இப்படியாப்பட்ட விமர்சனங்கள் கண்டிப்பாக வந்திருக்கும். அதே வேளையில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா
ரைட்டு, நாளைக்கு மறுநாள் ரிசல்ட்டு, இந்த நேரத்தில் ஏன் தேவையில்லாத ஒரு இது, எல்லாரும் வந்து சீட்டோடைய நுனியில் உட்காந்துட்டு இருக்காங்க, என்ன ரிசல்ட்டோ என்னவோ ஏதோன்னு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த தொலைக்காட்சிகள் விவாதம் வந்து ஓவராக ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, அந்த பயணத்தை ரத்து பண்ணாது, இதுதான் காரணம். வந்து அந்த கூட்டத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும்? வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. பாருங்கள், கள்ளழகர் வந்து மதுரையில் ஆற்றுல இறங்கியிருக்காரு. அங்கே ஒரு சில பேர் வந்து தாவேக்கா கொடியை வச்சுக்கிட்டு தாவேக்கா வாழ்க, விஜய் வாழ்க, விசில் அடிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தவிர்த்துன்னு வந்து பொதுவாக பண்ணுவாங்க. இதெல்லாம் நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். என்னென்னா, உங்களுக்கு ஒரு திருவிழா, ஒரு பொதுக்கூட்டம், ஒரு பொதுமக்களுக்கான ஒரு நிகழ்ச்சி அப்படின்ற போது அங்கே அவங்கள எரிச்சல் படுற மாதிரியான சில விஷயங்கள் பண்ணக்கூடாது. அது என்ன ஆகும், கட்சி சார்ந்த தலைவர் இவங்க மேலே அந்த கோபம் வந்து திரும்பும். இது எப்போவுமே அந்த கண்ணியத்தை காட்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஜெயிக்கிறாரு அல்லது தோக்குறாரு, முதல்வர் ஆகிறாரு, எதிர்கட்சி தலைவர், அதை தாண்டி வந்து கட்சிக்கான கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வந்து ஏன்னா இதெல்லாம் வந்து விஜயோடைய தொண்டர்கள் செய்கிறாங்களா, டிவிகேக்காரங்க செய்கிறாங்களா, விஜயோடைய ரசிகர்கள் செய்கிறாங்களா, இல்லை வேறு யாராவது செய்கிறாங்களா, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அன்பில் செய்கிறாங்க. வந்து அந்த அன்போட வெளிப்பாடு தான் அப்படி வருது. ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லைக்கு மீறி போகும் பொழுது பொதுமக்கள் கோபமாகவங்க, முகம் சுளிப்பார்கள், திட்டுவாங்க அவங்க. அது அப்படியே எதிர்மறையாக மாறும். அதுதான் உண்மை. வந்து இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது தொடர்ந்து விஜய் மீதான விமர்சனங்கள் ஒரு பக்கம் வந்து பாராட்டு. அப்புறம் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி ரவி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் 41% அவர் ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்கார். 41% அவர் வந்து ஓட்டு வாங்குவார். எத்தனை ஜெயிப்பாங்கன்னு விட்டுருங்க, 41%. ஏன்னா இவ்வளோ பேர் சொல்லாத ஒரு பெரிய விகிதாச்சாரத்தை அவர் சொல்லியிருக்காரு, பயங்கரமாக சொல்லியிருக்காரு. அவர் இப்போ சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ரெண்டாவது, அவர் வந்து டிவிக்கு நான் எதுவும் எந்த அரசியல் சாயத்தையும் அவர் வந்து பூசுறதே கிடையாது. அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அதில் வந்து உலக விஷயங்கள், அப்புறம் வந்து இந்த க்ரைம் ஸ்டோரி, போலீஸ் சந்தித்த சவாலான விஷயங்கள், இதெல்லாம் இது பண்ணியிருக்காரு. நான் வந்து ஓய்வு பெற்ற காவல்துறையினர் அதிகாரிகளை வச்சு நான் ஒரு வாக்கெடுப்பு நடத்தினேன். அந்த வாக்கெடுப்பில் 41% அப்படின்னு எல்லாரும், இது வந்து பெரிய ஹையஸ்ட். இது வந்து இது சாத்தியமா என்னன்னு கேட்குறாங்க. இது சாத்தியம்தான் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்லும்பொழுது தான் இன்னும் என்ன ஆகுது, இந்த எதிர்பார்ப்பும் இதுவும் எகிரிக்கிட்டே போகுது. ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கிற வைகோ அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த முறை அப்படியே தாவேக்கா பக்கம் இந்த இளைஞர்களுடைய கூட்டம்லாம் அப்படி போய் சேர்ந்துடுச்சுங்கன்றார். அவர் வந்து மொத்தமாக அவர் சொல்ல வேண்டியதுவே கிடையாது. வந்து அது ஒரு கவனிக்கப்படக்கூடிய விஷயமா மாறிடுது. ஏன்னா செங்கோட்டையன் கிட்ட அவர் கேட்குறாங்க, இதை நன்றின்னு சொல்கிறார். அண்ணன் வைகோ அவர்களுக்கு நன்றி அப்படின்றார். சொன்னதுக்கு, உண்மையை சொன்னதுக்கு நன்றி அப்படின்றார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர் என்னன்னா, நாங்கள் எங்கள் கட்சி வந்து இது வரைக்கும் யாருக்கிட்டும் ₹10 வாங்கினது கிடையாது. அதே போல் பொதுமக்கள் பிரச்சனைக்கு நானே போய் ஒண்டியாக வந்து போராடி இருக்கேன். குறிப்பாக வந்து கொக்கோ கோலா, பெப்சி இந்த நிறுவனங்களுக்கு எதிராக நான் போயிட்டு போராடி என் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அப்போ என்கிட்ட பேரெல்லாம் பேசியிருக்காங்க. நான் சல்லி பைசா வாங்கலை, நான் யாருக்கிட்டையும் நன்கொடையை வாங்காமலே கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இன்றைக்கி நான் தில்லா பேசிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் பேசிட்டு வந்து கடைசியில் என்ன சொல்கிறேன், கத்தி படத்துக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது இல்லைங்களா. கத்தி வந்து ராஜபக்சேவோட உறவினர் எடுக்கிறாரு, இல்லை ராஜபக்சேவை எடுக்கிறாரு. அப்புறமா வந்து அந்த எப்படி வந்து ஒரு இலங்கையிலேருந்து இங்கே வந்து இந்த படத்தை எடுக்க முடியும், விஜயெல்லாம் போய் நடிக்கலாமா, உங்களுக்கெல்லாம் தமிழர் பற்று கிடையாதா அப்படின்னு சொல்லி அவ்வளோ பிரச்சனைகள் அந்த கத்தி படத்துக்கு ஏற்படுத்தினாங்க. அதில் இவரும் வந்து எதிர்த்து குரல் கொடுத்தாரு. அந்த சமயத்தில் விஜயோடைய மேனேஜர் என்னை தொடர்பு கொண்டு உங்களுக்கு எவ்வளோ தேவைங்கன்னு கேட்டார். ஒரு பேரம் பேசினாங்க அப்படின்னு. அது அப்பயே சொல்லியிருக்க வேண்டியது தானே, இப்போ ஏன் சொல்கிறாரு அதை அப்படின்னு தான் தெரியல. வந்து அப்பயே சொல்லியிருக்க வேண்டியது தானே. ஏன்னா தொடர்ச்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகன் அவர்கள் இந்த விஜய் 10th +2 மாணவர்களுக்கான இந்த பரிசளிப்பு விழா கூட வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணதை விட ஒரு மாதிரி கொச்சையாக அதை பேசியிருந்தார். வந்து அது கூட அவர் பேச வேண்டியது தானே, அப்படி பேசக்கூடிய இதுவாக அதெல்லாம் கூட நிறைய பேர்லாம் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ வந்து பழைய எதோலாம் கத்திக்கு பேரம் பேசினாங்க, இது பண்ணாங்க, விஜய் மேனேஜர் என்கிட்ட பேசினார். எல்லாம் என்ன காரணம்னா, இப்போ லைம் லைட்டில் இருக்கும்பொழுது இதையெல்லாம் பேசி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி இளையராஜா பேசியது இல்லை. இளையராஜா அந்த பாடலை இது எங்கள் நீதி நான் கூட பேசியிருந்தேன் போன வீடியோவில். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இளையராஜா பிஜேபியோடைய ராஜ்யசபா எம்பி, திமுகவுடைய ஒரு மறைமுக ஆதரவாளர் தான் அவர். திமுக எப்படி ஆதரவாளர்ன்றதை தாண்டி அவருடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர் வீட்டுக்கே வந்து வாழ்த்து சொல்லிட்டு போவார்.
அதே போல் அவர் சிம்பனி இசையமைச்சார் இல்லைங்களா, அந்த இசையமைச்சதுக்கு வந்து ஏர்போர்ட் வாசலில் நின்று ஒரு அமைச்சர் அவர் வரவேற்றார். அப்புறமா அரசு சார்பில் ஒரு விழா எடுக்கப்பட்டது. ரஜினி கமல்லாம் கூட கலந்துக்கிட்டாங்க. முதல்வர் தான் அதுக்கு தலைமை தாங்கினார். அப்படி இருக்கிற சமயத்தில் அவர் இதயங்கள் நீதி படத்தை அவரை யூடியூப்பில் போடணும், விஜய் படத்தோடு சேர்ந்து இந்த நாடே உன்னை நம்பி இருக்கு தம்பி அப்படின்ற அந்த பாட்டை இவர் இசையமைச்ச பாட்டை வந்து அது ஏன் வெளியிடணும்போது ஒரு மறைமுகமான ஆதரவு அவர் கொடுக்குறாருன்னு அது வந்து பேசுபொருள் வந்து அதையும் வந்து செங்கோட்டையன் அவர்களிடம் கேட்குறாங்க. இளையராஜா பேசணும் இல்லை, அவர் சொல்லியிருக்காரு, அவர் வந்து மறைமுகமாக ஆதரவு கொடுத்துருக்காரு, நன்றி. இது மாதிரி வந்து நேரடியாக பல பேர் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதற்கான பிரதிபலிப்பு வந்து 4ஆம் தேதி தெரிஞ்சிடும், அந்த ரிசல்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு அவர் பேசி முடிச்சிருக்காரு. இதே போல் திடீர்னு இப்போ சோஷியல் மீடியாவில் எது வேணாலும் எடுத்து ட்ரெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. வந்து நம்ம கூட சொல்லியிருந்தோம் வந்து விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு நேரடியாக வந்து அஜித் ஆதரவு கண்டிப்பாக நேரடியாக வந்து சொல்லியிருக்கலாம். ஆனால் அது சொன்ன அந்த அளவுக்கு ஆகாது. வந்து அது சொல்லக்கூடிய நபரும் கிடையாது. அதே வேளையில் தன்னுடைய சக நடிகர் நண்பர் தன்னை மாதிரியே ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு ஹீரோ அவர் இந்த அரசியல் களத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய சம்பளத்தை விட்டு வந்திருக்காருன்னா அது அஜித்துக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியம், வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா துணிச்சலான விவகாரங்கள் வந்து அஜித் வந்து அதை பாராட்டக்கூடிய ஒரு நபர். வந்து அவரே பார்த்தீங்கன்னா கார் ரேஸ் ஓட்டிக்கிட்டு இருக்காரு, அவரை வச்சு படம் பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணாங்க, இந்த சோஷியல் மீடியாவில் அஜித் விஜய் சம்மந்தப்பட்ட அந்த பேட்டிகள் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் வெங்கட் பிரபு கொடுத்த ஒரு பேட்டி ஒன்று இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. அதனால் அந்த மங்காத்தா படம் எடுத்து முடிச்சுட்டு ஒரு ப்ரிவியூ ஷோ ஒன்று போட்டேன். அதில் வந்து விஜய் வந்து பார்த்து முடிச்சுட்டு அவர் நேராக என்கிட்ட வந்து அந்த கேரக்டர் என்ன வச்சு பண்ணியிருக்கலாம்ல, ஒரு மாதிரி வில்லன் கேரக்டர் வந்து அஜித் என்ன வச்சு பண்ணியிருக்கான்ல, என்ன கூப்பிட்டு தான் நான் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொன்னபோது இவருக்கே பயங்கர ஷாக் ஆகிப்போச்சு. எனக்கு விஜய் சார்கிட்ட வந்து இப்படி ஒரு பதில் நான் எதிர்பார்க்கல, நான் அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். இது மாதிரி பல விஷயங்கள் எடுத்து அதுக்கப்புறம் தான் அவர் வந்து கோட்டு டைரக்ட் பண்ணார். கோட்டு கலவையான விமர்சனங்கள் இருந்தது. இது ஒரு வெங்கட் பிரபு படமா, இது ஒரு விஜய் படமா அப்படிலாம் இருந்தபோது ஒரு கமர்ஷியலான ஒரு இப்படமாக இருந்தது. சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, விஜய் சம்பந்தப்பட்ட செய்திகள் இந்த 4ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் தேதி முழுக்க கூட நான் அதுக்கு முன்னாடி சமூக வலைதளங்கள்லையும் மற்ற வந்து மீடியாக்களிலும் உட்காந்து டிபேட் பேசுகிறவங்ககிட்டவும் இன்னும் அதிகமாக பேசப்படும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ரைட், ஓகே, இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது ரிசல்ட்டுக்கு. சொன்ன மாதிரி தான் வந்து இந்த எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் மாதிரி ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கன்னு. அதுக்கான காரணம் என்னென்னா, யாருப்பா வெற்றி பெற போகிறாங்க, யாருப்பா அதிக சீட் அடிக்க போகிறாங்க, என்னப்பா நடக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி பெரும் கேள்வியாக இருக்கிறது. காத்திருப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.